Hello all. இது machine learning course ஓட part 12 வீடியோ. போன பார்ட்ல நம்ம pandas tutorial பத்தி பார்த்தோம். இந்த பார்ட்ல நம்ம அதையே கண்டினியூ பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சோ போன வீடியோல வந்து நம்ம சீரிஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம் பத்தி பார்த்தோம். அண்ட் டேட்டா ஃப்ரேமை வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அண்ட் அதுல இருக்க எலிமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். பைத்தான் டிக்ஷனரியை வந்து கிரியேட் பண்ணி இதுல வந்து நம்ம ஆக்சுவலான CSV ஃபைல் கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைலை யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஸ்டெப் மெஷின் லேர்னிங்ல. இதுல தான் வந்து நீங்க எப்படி டேட்டாவை ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி கத்துக்க போறீங்க. ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டா கவனிச்சுக்கோங்க. நான் பார்ட் 9 வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எப்படி வந்து VS கோட்ல ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட டெஸ்க்டாப்ல வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபோல்டர் நேம் தான் வந்து இங்க பாத்தீங்கன்னா CAGML அப்படின்ற ஒரு ஃபோல்டர், சில் அண்ட் க்ரோ ML. நீங்களும் அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரை வந்து இங்க ஃபைல்னு கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் அந்த ஃபோல்டரை நீங்க இங்க ஓபன் பண்ணி அதுல தான் வந்து நீங்க இங்க ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க. இங்க இருக்க ஃபைல் கிரியேஷன் நியூ ஃபைல் கிளிக் பண்ணி தான் நீங்க வந்து ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்க. நான் என்ன இப்ப பண்ணிருக்கேன்னா டெஸ்க்டாப்ல போயிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள demo.data.csv அப்படின்ற ஒரு CSV ஃபைலை வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். டெமோ டேட்டா அப்படின்ற ஒரு CSV ஃபைலை வந்து நான் வந்து ஓபன் பண்ணிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த டெமோ டேட்டா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டெமோ டேட்டா. இந்த டேட்டால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, சிட்டி இருக்கு, சேலரி இருக்கு, weight இருக்கு. ஸோ 1 2 3 4 5 மொத்தம் நம்மளுக்கு வந்து 5 காலம்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 மொத்தம் நம்மளுக்கு வந்து 9 ரோஸ் இருக்கு. ஸோ வந்து நம்ம இந்த டேட்டா செட் தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா செட்டை நம்ம ரீட் பண்ணணும். ஒரு டேட்டா செட்டை நம்ம ரீட் பண்ணாதான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ டேட்டா செட்டை எப்படி pandas யூஸ் பண்ணி ரீட் பண்ணணும்னா இந்த CSV ஃபைலை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா df is equal to dfன்ற ஒரு வேரியபிள்குள்ள தான் நான் வந்து அந்த CSV ஃபைலை ரீட் பண்றேன். df is equal to pd pandas dot read CSV. இந்த கீவேர்ட் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். read CSV யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த CSV ரீட் பண்ண போறோம். பிராக்கெட் குள்ள எதை நம்ம ரீட் பண்ணணும், எந்த டேட்டா நம்ம ரீட் பண்ணணும், இங்க demo data.csv. இங்க வந்து அது ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும். ஏன்னா இது வந்து என்னோட ஆல்ரெடி ஃபோல்டர்ல சேவ் ஆயிருக்கு. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிட்டு அந்த டேட்டா ஃப்ரேமை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு ஃபுல் டேட்டாவும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குற கோட் பாருங்களேன். df.head ஆஃப்னு நான் கொடுக்குறேன். இப்போ இது என்ன பிரிண்ட் பண்ண போகுது? ஃபர்ஸ்ட் 5 காலம்ஸ். நம்ம வந்து ஹெட்னு எப்படி கொடுத்தோம்னா டேட்டா ஃப்ரேமோட ஃபர்ஸ்ட் 5 காலம்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து சிம்பிளிசிட்டிக்காக. இதில் வந்து இன்னொரு டெக்னிக் இருக்குது. அதாவது நீங்களே அதுக்கிட்ட சொல்லலாம், நீ வந்து டிஃபால்ட்டாக மேக்ஸிமமாக எவ்வளோ ரோஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி பண்ணணும்னா pd.options ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு maximum ரோஸ்குள்ளே போகிறோம். மேக்ஸிமம் ரோஸ்குள்ளே போயிட்டு நீ வந்து எவ்வளோ ரோஸ் வந்து நீ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன். நம்மளுக்கு வந்து சின்ன டேட்டா செட் தான் 10. ஸோ அதுக்கு வந்து இது தேவைப்படாது. பட் ரொம்ப பெரிய டேட்டா செட் இருக்கு, 10,000 20,000 வேல்யூஸ் இருக்க டேட்டா செட்க்கு வந்து இது தேவைப்படும். ஃபுல்லாக பிரிண்ட் பண்ண முடியாது இங்கே அப்படின்றதுக்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 மட்டும் பிரிண்ட் பண்ணாதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்குறோம். சப்போஸ் நம்மளுக்கு வந்து நிறைய டேட்டா செட் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் வந்து நான் ரன் பண்ணி காட்டிருப்பேன். பட் இது வந்து நம்மளால ரன் பண்ண முடியாது. பிகாஸ் நம்மளோட டேட்டா செட்லேயே ஆல்ரெடி 10 வேல்யூஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா df.info அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா அந்த டேட்டா ஃப்ரேமோட இன்ஃபர்மேஷன் அதுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா அதோட இண்டெக்ஸ் கிடைக்கும், அதோட காலம் நேம் கிடைக்கும், அதில் இருக்கிறது எவ்வளோ நான் நல் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்கும், அண்ட் அதோட டேட்டா டைப் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இப்படி தான் வந்து நம்மளோட டேட்டா ஃப்ரேமோட இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா df.describe அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ டிஸ்கிரைப் கொடுத்தோன்னா என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். டிஸ்கிரைபில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டேட்டா ஃப்ரேமோட டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம பார்க்கலாம். அதாவது ஏஜோட கவுண்ட் என்ன, ஏஜோட மீன் வேல்யூ என்ன, அதோட ஸ்டாண்டர்ட் என்ன, மினிமம் என்ன, மேக்ஸிமம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு காலம். இது வந்து நியூமரிக் காலமில் மட்டும் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நேம் இன்க்ளூட் ஆகாது. ஏன்னா நேமில் வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, மீன்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒன்லி நியூமரிக் வேல்யூஸில் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா df.shapeன்னு ஒன்று இருக்குது. ஷேப் கொடுத்தோன்னா இதுக்கு வந்து ப்ராக்கெட் தேவையில்லை. ஷேப் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து 9,5 அப்படின்னா என்னது, 9 ரோஸ் இருக்குது, 5 காலம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸோட நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ
இப்போ நம்ம டேட்டாவை எப்படி க்ளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து அதில் ஃபர்ஸ்ட் இது என்னென்னா, நம்ம வந்து எப்படி மிஸ்ஸிங் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது. இந்த டேட்டா செட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து NaN இருக்குது. NaN அப்படின்னு என்னென்னா அது வந்து நல் வேல்யூன்னு சொல்லி அர்த்தம். அது வந்து நல் வேல்யூ, அந்த இடத்துல வந்து வேல்யூஸே கிடையாது. இங்கே ஒன்று இருக்குது. ஆண்டோட சிட்டியில் பார்த்தீங்கன்னா நல்லன் வேல்யூ இருக்குது. இப்படி ஒரு நல் வேல்யூவோட நம்ம வந்து மிஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த மாடல் வந்து ஒழுங்காக ட்ரெயின் ஆகாது, தப்பாக தான் ட்ரெயின் ஆகும். அதோட அக்யூரசி குறைஞ்சிரும். அதோட நல்ல மாடல் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து கரெக்டான க்ளீன் பண்ணி டேட்டாவை கொடுத்தாதான் அது வந்து டேட்டாலேருந்து ஒழுங்காக கற்றுக்க முடியும். இப்போ வந்து உங்களுக்கு ஒன்று கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு கொஷின் கொடுத்துட்டு ஆன்சர் இருக்கிற இடத்துல நல்லுன்னு கொடுத்துட்டாங்க, எப்படி இதை படித்து கற்றுப்பீங்க? அதே மாதிரி தான் நம்ம இங்கே மிஷின் லேர்னிங் மாடலுக்கு நல் வேல்யூஸ் கொடுக்காம அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அந்த நல் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ நல் வேல்யூ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து df டாட் இஸ் NA கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு ரோவா அண்ட் ஒரு வேல்யூவாக வரது வந்து ஃபால்ஸாக இருந்தால் நல் கிடையாது, ட்ரூவாக இருந்தால் வந்து நல். இங்கே இருக்கு பாருங்கள், ட்ரூ நல். எனக்கு வந்து இப்படி வேணாம், எனக்கு வந்து கவுண்ட் மட்டும் கொடு அப்படின்னா நான் வந்து சம் ஆஃப். ஸோ சம் ஆஃப் நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக கிடச்சிரும். நேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த நல்லும் கிடையாது. ஏஜில் வந்து ஒரு நல் வேல்யூ இருக்குது, சிட்டியில் ஒரு நல் வேல்யூ இருக்குது, அண்ட் சேலரி வெயிட்டில் நம்மளுக்கு வந்து நல் வேல்யூஸ் கிடையாது. இப்படி தான் வந்து நம்ம எவ்வளோ நல் வேல்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம வந்து இப்போ இதை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு ஸ்டெப் என்னென்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவையில்லாத இடத்துல தான் இந்த நல் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த நல் வேல்யூ இருக்க இடத்துனால நம்மளுக்கு வந்து எந்த அவுட்புட்டும் பாதிக்காது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி நல் வேல்யூஸை வந்து நம்ம ட்ராப் பண்ணிடலாம். சப்போஸ் நேமில் வந்து நல் வேல்யூ இருக்குது, இல்லைனா வந்து சப்போஸ் ரொம்ப தேவையில்லாத ஒரு காலமில் தான் நல் வேல்யூ இருக்குன்னா அதை வந்து நம்ம ட்ராப் பண்ணலாம். சப்போஸ் ப்ரைஸ் இல்லை ஏஜ் இல்லை சிட்டி இது வந்து ப்ரெடிக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவோ அந்த மாதிரி ஒரு ரோஸை வந்து நம்ம ட்ராப் பண்ணக்கூடாது. ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்து இது அவ்வளோவா தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து அதை ட்ராப் பண்ணலாம். சப்போஸ் வந்து எப்படி நம்ம இதை ட்ராப் பண்ணுறது அப்படின்னா df டாட் ட்ராப் NA அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த நல் வேல்யூ எல்லாமே இங்கே ட்ராப் ஆகிடும். ட்ராப் ஆகி நம்மளுக்கு வந்து 0 நல் வேல்யூன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அந்த ரோவே வந்து டெலீட் ஆகிடும். நம்ம வந்து இங்கே ட்ராப் NAன்னு கொடுத்தோன்னா NaN அப்படின்னு இருக்க எல்லா ரோஸும் வந்து அங்கே டெலீட் ஆகிடும். இப்போ வந்து நான் இது இங்கே கொடுக்கல, நம்ம வந்து எப்படி இதை ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இன்னொரு ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து இந்த நல் வேல்யூஸை ஏதாச்சும் ரேண்டம் வேல்யூஸோட நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில் NA வித் நான் வந்து சம்திங் 20. ஸோ 20 வச்சு நீ வந்து ஃபில் பண்ணு. இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே நீங்கள் வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா df டாட் இஸ் நல்லே சம். சப்போஸ் நான் வந்து df டாட் ஃபில் NA 20 மட்டும் கொடுத்தேன்னா எனக்கு வந்து புது டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆகிடும். அதாவது அந்த டேட்டா ஃப்ரேமோட காப்பி தான் கிரியேட் ஆகும், தவிர அந்த dfன்ற டேட்டா ஃப்ரேம் வந்து அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து dfன்ற டேட்டா ஃப்ரேமை வந்து காப்பியாக கிரியேட் பண்ணாமல் அந்த ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம்லேயே வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுக்கணும். சப்போஸ் நான் வந்து இங்கே ஃபில் இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்து நான் வந்து df பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து நல் வேல்யூ நம்மளுக்கு வந்து இங்கே நல் வேல்யூஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடி குவென் அப்படின்ற நேமில் வந்து நம்மளுக்கு நல் வேல்யூ இருந்தது. ஸோ பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 20 நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிடுச்சு. பட் சிட்டியில் வந்து 20 ஃபில்லாக இருக்குது. சிட்டியில் வந்து 20 ஃபில் ஆகிறது வந்து தப்பு தானே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எனக்கு வந்து ஏஜ் அப்படின்ற காலமில் மட்டும் போய் நீ வந்து ஃபில் ஆகு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே வந்து ஸோ நான் வந்து இங்கே டுட்டோரியல் காமிக்கிறதுனால நான் வந்து ஃபர்ஸ்ட் மேலே போயிட்டு நான் வந்து ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமை திருப்பியும் நான் வந்து லோட் பண்ணணும். லோட் பண்ணிட்டேன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே போயிடும். நான் வந்து திருப்பியும் ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமோட நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் வந்து ஏஜுக்கு மட்டும் கொடுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா df ஆஃப் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் டாட் ஏஜில் மட்டும் நீ வந்து ஃபில் பண்ணு. என்ன ஃபில் பண்ணு? 20 ஃபில் பண்ணு. ஆனால் இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. சேம் டேட்டா ஃப்ரேம்லேயே வந்து நீ வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குவெனில் மட்டும் தான் 20 சேஞ்ச் ஆயிருக்கு, தவிர சிட்டியில் வந்து நல் வேல்யூ அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ எதுக்கு ஒர்க் ஆகுதோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்கே வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது. அதாவது நம்ம வந்து மீன் மீடியன் மோட் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். மீன் அப்படின்னா என்னது? சப்போஸ் ஏஜோட மீன் கண்டுபிடிக்கிறோம். சப்போஸ் ஏஜோட மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லா வேல்யூஸும் வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸோட நம்ம வந்து அதை டிவைட் பண்ணுவோம். மீடியன்னா என்னது? அந்த காலம்லேயே இருக்க மிடில் வேல்யூ. மோட்னா என்னது? எந்த வேல்யூ அந்த காலமில் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பியர் ஆகுதோ அதுதான் வந்து மோட். இப்போ வந்து நான் இதை இங்கே மீன் வேல்யூவில் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? திருப்பியும் போயிட்டு இங்கே டேட்டா ஃப்ரேமை வந்து ரீலோட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் எக்ஸ்குள்ளே அதோட மீனை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ df டாட் ஏஜோட மீன்
நான் வந்து எக்ஸ்குள்ளே கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து ரன் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். df டாட் ஏஜில் மட்டும் fill null with mean, அதாவது எக்ஸ்குள்ளே தான் நான் வந்து மீன் சேவ் பண்ணியிருக்கேன். எக்ஸ் கமா in place is equal to true கொடுத்து நான் வந்து df பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து மீன் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ வென் பார்த்தீங்கன்னா 38, அதாவது இந்த ஏஜ் காலமோட ஃபுல் மீன் வேல்யூ வந்து 38 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம எப்படி மோடில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லி காமிக்கலாம். நான் போயிட்டு அதை இங்கே திருப்பி ரன் பண்ணிவிட்டு இங்கே வந்து மோடில் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு df ஆஃப் ஏஜ், ஏஜ் மோட் ஆஃப் ப்ராக்கெட்டில் வந்து 0 கொடுக்கணும். நம்ம வந்து 0 கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து நான் இதை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மோடோட ஃபில்னா நம்மளுக்கு வந்து இங்கே 45 இருக்குது. ஏன் அப்படின்னா 45 அப்படின்ற வேல்யூ தான் இங்கே வந்து 2 டைம்ஸ் அப்பியர் ஆகுது. அதனால மோட் வேல்யூ வந்து குவென்னோட ஏஜ்க்கு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நான் வந்து பேண்டாஸ் டுட்டோரியலை வந்து 2 வீடியோஸோட முடிச்சிடலாம்னு நினச்சேன். பட் வந்து ரொம்ப டைம் எடுக்கிறதுனால நான் வந்து இதை 3 பார்ட் வீடியோவாக போடலான்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்ட் 12 வீடியோ. ஸோ பார்ட் 13 வீடியோ வந்து உங்களுக்கு பேண்டாஸ் டுட்டோரியலோட கண்டினியூஷன் தான் வரப்போகுது. இன்னும் நான் அதில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.